ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் அவங்கள இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் வந்து வீடியோஸ் வந்து போடவே இல்லை. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல கண்டென்ட்டுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த கண்டென்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு 90% வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரிவிக்கும் போது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கிங்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய நாட்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா நாங்கள் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம், என்ன பண்ணுறது? இது ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்த கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறது? எங்களுக்கு அந்த கம்பெனியில் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதாவது அந்த கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு கிளினிக்லேயோ வந்து ஜாபில் கொண்டு விட்டுருக்காங்கக்கா. பட் எங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ நாங்கள் எப்படி மாறுறது? இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் 2 இயர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கலாமா? எப்படி மாற முடியும்? இது மாதிரியான கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து. ஸோ இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு நான் தேடி கண்டுபிடிச்சி சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது என்னங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வராங்க ஒரு ஒரு 6 மந்த் இப்போ கம்பெனி ஸ்டாஃபை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்திருக்காங்க, ஒரு 6 மந்த் தான் ஆகிருக்கு. எங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பட் நீங்கள் வந்து கான்ட்ராக்டில் வந்து 2 இயர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? எல்லாரோட கான்ட்ராக்ட்மே வந்து 2 இயர்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் வர்றவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் கூட போடுவாங்க. இப்போ நம்ம அந்த டாபிக்குள்ளே போல், இப்போ 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க கம்பெனி ஸ்டாஃப்க்கு. இப்போ நாங்கள் வந்து டேரெக்டாக நாங்கள் வந்து மாறணும்க்கா, ஆனால் எங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் வந்து முடியல, ஏன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, ப்ராப்பர் சேலரி கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க வந்து 2-3 மந்த் வந்து டிலே பண்ணி எங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சில ரீசன்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, ப்ராப்பர் ரீசன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு இல்லை, எங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எங்களுடைய கம்பெனியில் சொன்னால் அவங்க வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டுமே வந்து பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான சில நெருக்கடிகள், சில காரணங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாக்க, உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற அந்த 1.5 இயர்ஸ்க்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பெனால்ட்டின்னு ஒன்று வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பே பண்ணணும். அது எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அரௌண்ட் ஒரு 7,000 ரியால், 6,000 ரியால், இல்லை 8,000 ரியால் உங்கள் கம்பெனிகளை பொறுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. இது மாற முடியுமா, இது சாத்தியம்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாற முடியும், சாத்தியம்தான். நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி மாறியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, இது மாதிரி ரீசன், சேலரி கொடுக்கல, எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இல்லை, எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்களுடைய கம்பெனி வந்து எங்களுக்கு இஷ்டம் இல்லை, எங்களுக்கு டேரெக்டாக மாறணும். இது ஓகே. அப்போ நீங்கள் மாறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு கிளினிக்லேயோ போயிட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும். நீங்கள் எப்படி செலக்ட் ஆகுறதுக்கா, நாங்களாக போக முடியுமா, இல்லை இங்கே ஏதாவது ஏஜென்ட்ஸ் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இங்கேயும் வந்து ஏஜென்சி இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏஜென்ட் த்ரூவாக வந்து போகக்கூடாது. நீங்களாகவே என்ன செய்யணும் அப்படின்னா, டேரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட், உங்களுடைய ஜெராக்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் நான் சொல்ல வரல, உங்களுடைய சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு, டேட் ஆஃப் ஃப்ளோ, அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் தானே, அது அப்புறம் உங்களுடைய சிவி, இது எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துக்கிட்டு போகணும். இதை விட இப்போ நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணல அப்படின்னா எங்கேயுமே உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, நான் வந்து 6 மந்த்துக்குள்ளே நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு அத்தாரிட்டியோடு இருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ரெஸ்யூம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, கம்பெனிக்கு ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க. இப்போ கம்பெனி என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா உங்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுடைய இக்காமா என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எங்கே செலக்ட் ஆகிருக்கீங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இது ஒரு மெத்தடு. இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் எனக்கு அந்த கம்பெனியில் இருக்க விருப்பம் இல்லை என்று சொல்லி நீங்கள் மாறினீங்க அப்படின்னா, இதுதான் என்ன அப்படின்னா ப்ராசஸ். இது என்ன ஒரு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்லேயும் முடியலாம், 1 மந்த்தோ ஆகலாம். இந்த மாதிரி டைம் நினச்சிவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. இது ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. கம்பெனியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸு 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடியே நாங்கள் மாறணும் அப்படின்னா இது தாங்க பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து கம்பெனிலே என்ன செய்யணும் அப்படின்னா பேசணும். இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
இது வந்து கட்டாயமா மாற முடியுமா? இது எங்கள மாற விட மாட்டாங்களா? இது யாருனாலுமே மாறிக்கலாம். நீங்க ஜஸ்ட் Googleல போட்டு செக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ம் வித்தவுட் இன்ஃபர்மேஷன்லேயே வந்து இக்காமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா சிஸ்டர்? அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஸ்டாஃபே எடுத்துக்கோங்க. நீங்கள் அங்கே சேஞ்ச் ஆகியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க? இப்போ டேரெக்டாக வர்றவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து தெரியும். ஏன்னா கூகுள்லேயே வந்து கியூஆ அப்படின்னு ஒரு ஆப் வந்து இருக்கும். நீங்கள் அதில் போட்டு கியூஆ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் லாகின் போயிட்டு எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு நாள் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு காட்டுறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த கியூஆ அப்படிங்கிறதான ஒரு ஆப்புக்குள்ளே வந்து நீங்கள் எந்த கான்ட்ராக்ட்டு நீங்கள் நியூவாக ரினியூவல் பண்ணியிருக்கீங்களோ, ஆக்சுவலி உங்களுடைய ஓல்டு கான்ட்ராக்ட்டும் அதில் இருக்கும். பட் நம்ம கம்பெனி வழியாக வர்றவங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த மாதிரியெல்லாம் சைன் பண்ணலை. நமக்கு டேரெக்டாக வந்து பேப்பரில் தான் வந்து நம்ம வந்து சைன் பண்ணி வந்திருப்போம், அக்செப்ட் பண்ணி. ஆனால் நம்மளுடைய இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஆப் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ட்ராக்ட் ப்ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ சேலரி, என்ன, எவ்வளோ மந்த்து நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நியூ கான்ட்ராக்ட்னு வர்றது வந்து நியூ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுல வரும். ஓகேங்களா? அதில் போயிட்டு தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ டேஸ்க்குள்ளே அது வந்து எக்ஸ்பைரி ஆகுது எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ நான் தனியாக ஒரு நாள் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ வந்து 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு சிஸ்டர். எங்களுக்கு வெக்கேஷன் போகணும். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி த்ரூவாக வர்றவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் கான்ட்ராக்ட். 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஊருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கொடுக்குறாங்க. அப்போது 2 இயர்ஸ் ஒன்ஸ் போகிறவங்களுக்கு டிக்கெட் எல்லாமே வந்து அவங்களே வந்து பே பண்ணிடுவாங்க. நம்மளுடைய கிளியரன்ஸ் அமௌண்ட் நமக்கு வந்து வரும். அது போக நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு சிஸ்டர், நான் எப்படி மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதில் வந்து சேம் இதே மாதிரி தான். 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சா, நான் வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க உங்களுடைய டிக்கெட்டு, உங்களுடைய அமௌண்ட்டு எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு போயிட்டு சப்போஸ் எனக்கு இங்கே மறுபடியும் ரினிவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் அதே கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ரினிவல் பண்ணலாம். ரினிவல் பண்ணிவிட்டு நீங்கள் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன், எப்படி நீங்கள் வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நீங்களும் வந்து மணி லாஸ் பண்ண வேண்டாம், மணி பே பண்ண வேண்டாம், எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். சப்போஸ் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் முடிச்சுட்டு நான் டேரெக்டாகவே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னாக்கா, அவங்க கேட்குற முதல் கேள்வி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் பே பண்ணணுங்கிற அவசியம். அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அவங்க பே பண்ணணும். அந்த இக்காமா ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு அவங்க தான் பே பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க பே பண்ணலைங்கிற பட்சத்தில் தான் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து மோஸ்ட்லி அவங்க தான் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதனால் வந்து ஏமாந்துடாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னாக்க முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் இக்காமாக்கு நீங்கள் பே பண்ணுவீங்களா? அப்போ அதாவது வந்து இது என்னுடைய முதல் ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் பே பண்ணுவீங்களா அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா தெளிவாக அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு, நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் 3வது வருஷம் கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, அது கான்ட்ராக்ட் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்டெண்டட் தான். 1 இயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறது எக்ஸ்டெண்டட். ஓகேங்களா? நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஊருக்கு போகும்போது உங்களுக்கு உங்களுடைய சேலரி அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த மந்த்து சேலரியும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து டிக்கெட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டு ஊருக்கு அனுப்புவாங்க. ரிட்டன் டிக்கெட்டில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து சவுதி ரிட்டன் ஆயிடலாம். ஸோ நீங்கள் ரிட்டன் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஜாப் வந்து தேட ஆரம்பிக்கணும். புரியுதா உங்களுக்கு? வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு தான் ஊருக்கே என்ன செய்வீங்க அப்படின்னா போவீங்க. அப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு 42 டேஸ் 44 டேஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அரௌண்ட் 2 மந்த் கணக்கு தான். எனவே வந்து அதில் ஒரு 2 மந்த் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஜாப் வந்து ஃபைன் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ரிசைன் கொடுத்துடலாம். நீங்கள் ரிசைன் கொடுக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜாப் வந்து கிடச்சிருக்கு, ஸோ நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கும்போது 3 மந்த் ஆகும். ஸோ அரௌண்ட் என்ன செஞ்சிருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5 இயர்ஸ் வந்து கணக்காயிருது. புரியுதுங்களா? அப்போ 3 மந்த் கணக்கில் நீங்கள் முடிச்சிடலாம். அப்போ முடிக்கும்போது வந்து உங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே இல்லை.
புரியுதா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் மறுபடியும் ஒரு இடத்துல வந்து ஜாப் ஜாயின் பண்ணும்போது, நீங்கள் இங்கேயும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அந்த சேலரியும் உங்களுக்கு வந்து வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஜாப் வந்து பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அங்கே நீங்கள் 3 மந்த் முடிஞ்சுட்டு, நீங்கள் டைரக்ட்டா வந்து இன்னொரு இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது அங்கே இக்காமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு சம்டைம்ஸ் வந்து எடுக்கும். அது பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கலாம். உங்களுக்குரிய சேலரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த இக்காமா எக்ஸ்பைரி ஆனாலும் பரவால்ல. எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு முன்னாடி கூட அவங்களே என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இது ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப நெறைய பேர் வந்து கேட்குறாங்க, இதில எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, தேர்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. நீங்க போய்க்கிட்டே இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாக்க, நீங்க எந்த கம்பெனில நியூவா ஜாயின் பண்றீங்களோ, அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த இக்காமா எங்க நீங்க பழசுல இருந்து புதுசுக்கு மாறும்போது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இந்த கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னா, பே பண்ணி உங்கள வெளியில எடுப்பாங்க. ஸோ உங்களுடைய விசா எல்லாமே வந்து இவங்களுடைய அண்டருக்கு மாறும். இப்போ மாறிருச்சு. எல்லாமே வந்து மாறிருச்சு. இக்காமா மாறிருச்சு, இது மாறிருச்சு. இப்போ இந்த கிளியரன்ஸ் அமௌண்ட்லாம் எங்களுக்கு குடுத்துருவாங்களா சிஸ்டர்? நாங்க 2 1/2 இயர்ஸ் வந்து அங்க வந்து வொர்க் பண்ணோம். ஸோ அந்த கிளியரன்ஸ் அமௌண்ட் எங்களுக்கு கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணிருவாங்க. ஸோ அத பத்தி நீங்க வந்து வொரியே பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, நீங்க செலக்ட் ஆயிருக்க கம்பெனி உங்களுக்கு பே பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத நீங்க வந்து தெளிவா கேட்டுக்கணும். நான் ஒரு 5, 6 ஹாஸ்பிட்டல் நெறைய இடங்கள்ல வந்து நான் வந்து இன்டர்வியூக்கு போயிருந்தேன். செலக்ட் ஆனேன். எந்த சேலரி வந்து அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எனக்கு ஒரு சேலரி வந்து புடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முயற்சி பண்ணேன். நான் எல்லா இடத்துலயுமே கேட்கும்போது வந்து எல்லாரும் சொன்ன ஒரு பதில் வந்து, "ஓகே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபரபிள் இன்கமாக்கு நாங்க பே பண்ணிர்றோம்." இதுதான். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து கேட்பீங்க, "சிஸ்டர் நீங்க எப்படி வந்து இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்க வந்து இந்தியால ஐயய்யோ! நம்ம இவ்ளோ பயந்தோமே! நம்ம இந்தியால எப்படி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா நம்ம ஏறி போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோமோ, சேம் லைக் தட் இங்கேயும் அதேதான். ஸோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கிளினிக்லயோ, இல்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்லயோ நீங்க போயிட்டு இன்டர்வியூ என்ன செய்யலாம் அப்படின்னா, அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுடைய ரெஸ்யூம்ஸ் ஒரு 10 காப்பி வந்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப 3 மந்த் நோட்டீஸ் பீரியட் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த 3 மந்த்துக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போய் என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா, அது உங்களுடைய இதுதான் எனவே வந்து உங்களுக்கு இங்க பிடிக்கல அப்படின்னா, நீங்க அங்க மாறிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. பட் இக்காமா இன்னுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டில்ல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இன்னொரு இடத்துல கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இக்காமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல. அம் எப்படினாலும் ஒரு 45, 50 டேஸ் கிட்ட டைம் எடுப்பாங்க. நீங்க ஒரு நியூவா ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணும்போது, இக்காமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. அதுக்காக இந்த விஷயத்த வந்து நான் வந்து சொல்ல வரேன். அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னொரு இடத்துல போய் கூட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். இந்த சேலரி எனக்கு பிடிக்கல. இந்த வொர்க் அட்மாஸ்பியர் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ நீங்க இத யார்ட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க சொல்லாமயே என்ன செய்யணும் அப்படின்னா, சில விஷயங்கள வந்து பண்ணணும். அதுக்காக நான் வந்து சொல்லி தரேன் இது எல்லாத்தையுமே வந்து. அம் இன்னொரு விஷயம் வந்து, என்னலாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, நீங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரமோட்ரிக் லைசென்ஸு, எம்ஓஹெச் லைசென்ஸு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, மோஸ்ட்லி வந்து 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா வந்து உங்கள வந்து எடுத்துப்பாங்க. அப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு இது எல்லாம் தான். ஓகேங்களா? ஸோ இதில வந்து இப்ப நெறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வரும். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து 1 மந்த் பிஃபோரே நான் போட வேண்டியது. ஆனா சில காரணங்களால நான் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பவும் வந்து உங்கள எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அ என்னால வந்து யாரையுமே பார்க்க முடியாது. ஆனா நெறைய பேர வந்து நான் பார்க்குறேன். நான் போகிற இடங்கள், வருகிற இடங்கள்ல நெறைய பேர வந்து நான் மீட் பண்றேன். எல்லாரும் கேட்ட ஒரே ஒரு கேள்வி வந்து, "சிஸ்டர் தயவுசெய்து வீடியோ போடுங்க." நான் உங்களுக்காகவே தான் வந்து பெருசா நான் வந்து எழுதி வச்சு உங்களுக்காக இன்னும் நெறைய இருக்கு. உங்களுக்காக சொல்ல வேண்டிய காரியங்கள் வந்து. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட்டாயம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டியும் கூட, இப்ப கான்ட்ராக்ட் ஃபினிஷ் பண்ண போறவங்க, இல்ல இந்த மாதிரி லாஸ்ட் சிச்சுவேஷன்ல நிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சப்போஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங்கா இருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்க டைரக்ட்டாவே போயிட்டு உங்க எம்ஓஹெச், எம்ஓடி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. அது எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் வந்து பேசியாச்சு இந்த வீடியோல வந்து. எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்து ஒரு குட் நியூஸும் இருக்கு உங்களுக்கு வந்து. நான் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் அந்த விஷயங்கள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். எனக்கு சில ப்ராசஸிங்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தையும் வந்து நான் வந்து கிளியரா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். நான் எப்படி
மாறப் போகிறேன், மாறினேன், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், see you.